ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ரத்த பொரியல். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆட்டு ரத்தத்தை வாங்கி அப்படியே வேக வைக்கணும். ரத்தம் கொதிச்சிட்ருக்கு. இதில் உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி இருக்கும். அதனால் கொதிச்சு பாருங்கள், நல்லா வெந்து அப்படியே உப்பி வர ஸ்டேஜில் திருப்பி போட்டு இந்த மறு சைடும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற வரைக்கும் இந்த ரத்தம் வேகணும். உங்கள் யாருக்கெல்லாம் ரத்த பொரியல் பிடிக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டானது ஆட்டு ரத்த பொரியல். டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இதில் எப்படி இருக்கோ அந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் ஆட்டு ரத்த பொரியல். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிளாஸில் இதில் கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஆட்டு ரத்தம் கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். இனிமேல் கிண்டிட்டு இறக்க வேண்டியது தான். இறக்கி இதை தனியாக வச்சுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த தண்ணி இன்னும் நல்லா சுண்டுனோடனே இறக்கி வச்சுடுவாங்க. பபிள்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. தண்ணி சுண்டிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். இறக்கும்போது அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, இதுதான் அந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பூ, சோம்பு, கிராம்பு, சோம்பை நுணுக்கி போட்டிருக்கோம். அவ்வளோதான். எல்லாம் பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். இது பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஆட் பண்ண போகிறது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் தான் ஆட் பண்ணணும். பாருங்கள், அடுத்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும். அது நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வேறு என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க, சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் சோம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா, தேங்காய், சோம்பு, கசகசா எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதை அரைச்சி பூண்டு போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்ச ரத்தத்தை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. அதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. அடுத்து தேங்காய், சோம்பு, பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையவே எடுத்து போட்டு ஒரு தடவை பசறி விட்டுருக்கோங்க. அதுலேயே பசறிட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். அதை அப்படியே கொட்டி தாளிக்கிறதோடு சேர்த்து கொட்டி கிண்ட வேண்டியதுதான். கிண்டிட்டு வேறு என்ன போடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதை நல்லா கிண்டிட்டு கடலைப்பருப்பை தனியாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கடலைப்பருப்பு தான். அப்புறம் தேங்காய் மிக்சியில் தண்ணியெலாம் ஊற்றாமல் லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இல்லைதான், கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும், சிம்லே வச்சுருங்க. 2 கிண்டி விட்டுட்டு இதில் தேங்காவை தான் போட போகிறாங்க. தேங்காவை துருகின தேங்காவை லைட்டாக ஒரு ஓட்டி அதில் போட வேண்டியதுதான். போட்டு நல்லா கிண்டிட்டு அடுத்து கடலைப்பருப்பை போடணும். கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா தான் ஈஸியாக நல்லா வெந்துடும். ஊறாமல் வேக வச்சோம் அப்படின்னா நறுக்குன்னு இருக்கும். கடலைப்பருப்பை கொட்டி கிண்டுனா நம்மளோட ஆட்டு பொரியல் ரெடி. இதில் முக்கியமான டிப்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸை இதுதான். ஆட்டு ரத்தத்துக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இதில் நாங்கள் உப்பே ஆட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரத்த பொரியலில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். சர்க்கரை போடுறத இன்னும் நல்லா கிண்டிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு இறக்கிட வேண்டியதுதான்.